பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். துஆக்கல்ல அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்கிற, அல்லாஹ்வை நினைக்கிறதுக்காக உள்ள திக்ருகள். இதில் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததோட காலை மாலை ஓத வேண்டிய திக்ரு. காலையில் சுபு முடிஞ்சு அந்த ஹராமான வக்து போன பிறகு ஓத வேண்டிய திக்ரு. அதே மாதிரி சாயங்காலம் அசருடைய நேரத்தில், மக்ரிபுக்கு நெருக்கத்தில், இந்த மாதிரி நேரங்களில் இடைப்பட்ட நேரத்தில் ஓத வேண்டிய திக்ர். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போ படிக்க போகிறோம். அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூது வ இலைக நுஷூர். வெரி குட், மாஷா அல்லாஹ். நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை ஓதுவோம், அதோடைய மீனிங் பார்ப்போம், அடுத்து நெக்ஸ்ட் போவோம் இன்ஷா அல்லாஹ். இது காலையில் ஓத வேண்டிய திக்ர், துஆ. சரியா? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஓத வேண்டியது. இப்போ எல்லாரும் கவனமா ரெடி ஆயாச்சா? லெட்ஸ் ஸ்டார்ட். அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூது வ இலைக நுஷூர். அப்படின்னா அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அல்லாஹுவே, பிக அஸ்பஹ்னா, உன்னை கொண்டுதான் நாங்கள் காலை நேரத்தை அடைந்தோம். இப்போ நம்ம காலை நேரத்தை அடைஞ்சிருக்கிறோமே, இது யாரை கொண்டு நடந்துச்சு? அல்லாஹ்வை கொண்டு தான் நடந்துச்சு. இதே நம்ம மௌத்தா போயிருந்தா இந்த காலை நேரம் நமக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அல்லாஹ் தஆலா உயிரை கொடுத்துருக்கிறான், நமக்கு இந்த விழிப்பை கொடுத்துருக்கிறான், இந்த நேரத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுக்கு நாம அல்லாஹ்விடம் எப்படி பிஸ்மில்லா சொல்கிறோமோ, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோமோ, எப்படி தூங்க போகும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க, அல்லாஹ்வே உன்னுடைய பெயரை கொண்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்கிறோமோ, அமூத்து சொல்கிறோமோ, அது போலத்தான் இதுவும். அப்போ அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா அப்படின்னா அல்லாஹ்வே உன்னை கொண்டு தான் நாங்கள் காலை நேரத்தை அடைந்தோம். வபிக அம்சைனா, உன்னை கொண்டு தான் மாலை நேரத்தை அடைவோம். அதாவது காலை நேரத்தில் இருக்கும்போது காலை நேரத்தை அடைஞ்சது மட்டும் இல்லை, இனி மாலை நேரத்தை அடைகிறதும் அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்கும். ஏன்னா காலை நேரத்தை அடைஞ்ச ஒருத்த மதியம் மௌத்தா போனார்னா என்ன ஆவார்? மாலை நேரத்தை அடைவார் அவர்? அந்த நேரம் கிடைக்குமா? அந்த வாழ்க்கை அந்த நேரத்தை அடைய முடியுமா? கிடைக்காது. அப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம நன்றி செலுத்துறோக்கும், அல்லாஹ்வை நினைக்கிறோம். காலையோ மாலையோ எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த துஆ. அப்போ அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா, அல்லாஹ்வே உன்னை கொண்டு தான் நாங்கள் காலை நேரத்தை அடைந்தோம். வபிக அம்சைனா, உன்னை கொண்டு தான் மாலை நேரத்தை, மாலை பொழுதை அடைவோம். அப்புறம் பாருங்க, வபிக நஹ்யா, உன்னை கொண்டே உயிர் பெற்றோம். காலை நேரத்தை நம்ம அடைஞ்சதுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்துருக்கானே, இது அல்லாஹ் கொடுக்காம இந்த உயிர் கிடைச்சிருக்குமா? யாராவது உயிருக்கு அதிகாரம் உள்ளவங்க இருக்கிறாங்களா? உயிரை கண்ட்ரோல் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு யாரும் யாருடைய உயிரையும் கட்டுப்படுத்த முடியாது. யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒருத்தர் நோயாளியா இருந்தா கூட ஒரு டாக்டர்கிட்ட போய் மக்கள் என்ன செய்யறாங்க? காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் காப்பாத்திட முடியுமா? நினைச்சா அவர் என்ன செய்வாரு? நான் ட்ரீட்மெண்ட் பண்றேங்க, என்னால் முடிந்த முயற்சி செய்யறேங்க, ஆனா அதுக்கு மேல கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க டாக்டர். என்ன சொல்லுவார்? அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் நாடினா அவர் பிழைக்கலாம், இல்லைன்னு மௌத்தா போயிடுவார். அதனால தான் சில நேரத்தில் ஆப்ரேஷன்லாம் நிறைய நேரம் நடந்திருக்கும். கடைசியில் டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வந்த பிறகு சொல்வார், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோங்க, ஆனால் முடியல அப்படின்ட்டுருவார். அப்படின்னா என்ன? அவர் மௌத்தா போயிட்டார்னு அர்த்தம். இதுக்கு மேலே ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை, கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்துக்குங்க அப்படின்ட்டுருவார். இப்படிலாம் நடக்குது. ஏன்? யாரும் உயிர் கொடுக்க முடியாது, இது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆகவே பாருங்க, வபிக நஹ்யா, அல்லாஹ்வை உன்னை கொண்டு தான் நாங்கள் உயிர் பெற்றோம், நீ கொடுக்காம எங்களுக்கு உயிர் கிடைச்சிருக்காது. அப்புறம் பாருங்க, வபிக நமூத்து, உன்னை கொண்டு தான் நாங்கள் இறப்போம். நம்முடைய மரணம் கூட அல்லாஹ் நாடும்போது தான் வரும். அல்லாஹ் எப்போ நாடலையோ அப்போ நாம் மனிதர்கள் பாருங்க, சில நேரத்தில் பெரிய பெரிய காரியங்கள் செய்வாங்க, சூசைடே பண்ணல. ஆனால் அல்லாஹ் அவருக்கு, ஒரு மனிதருக்கு எவ்வளோ காலம் வரைக்கும் வாழ்க்கை வச்சா அது வரைக்கும் அவர் மௌத்தா போக மாட்டார். பலர் சூசைட் பண்ணுற இன்னமும் பண்ணியிருப்பாங்க, கடைசியில் பார்த்தா அவங்க பிழைச்சிருவாங்க, அவங்களாம்
ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவர் உயிர் வாழ்ந்துடுவார். என்னை ஏன் காப்பாத்துனீங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். இன்னும் சில நேரத்தில் சிலர் பெரிய பெரிய ஏதாவது ஒரு பெரிய சூசைட் அட்டம் செய்துருவாங்க, அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா உயிர் போயிருக்காது, ஆனால் அதனால் எஃபெக்ட் ஆகி ஏதாவது ரொம்ப மோசமாகி உடம்பு இன்னும் மோசமாகி கடைசியில் அதுலேயே வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதோட வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. உயிரும் இருக்கும், வேதனையும் இருக்கும். அவதான் சூசைடுங்கிறது ஒரு பெரிய ஹராம். சரியா? ஒருத்தர் தன்னை தானே கொலை செய்துக்கிறக்கா இறங்க காரியம் எல்லாமே ஹராம். அதனால நரக தண்டனை இருக்குது. ஆனால் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, நரகத்தில் அதே மாதிரி தண்டனை கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ உயிருக்கு அதை கொடுத்தோன்னா அதை எடுக்கவும் அவன் முடிவு செய்த நேரத்தில் தான் உயிர் போகும். அப்போ அல்லாஹ்வோட சொல்றான், வபிக்க நமூத்து, அல்லாஹ்வே உன்னை கொண்டுதான் நாங்கள் இறப்போம். அப்புறம் என்ன ஆகும்? வ இலைக்க நுஷூர், அப்புறம் உன் பக்கமே எழும்பி வருதலும் உண்டு. அதாவது மௌத்துக்கு பிறகு நாளைக்கு அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்புவான் இல்லையா, அந்த நாளில் நாம் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அல்லாஹ் உயிர் கொடுத்து அத்தனை பேரை எழுப்பி நிறுத்தி வச்சிருவான். அப்ப எல்லாரும் அவன் முன்னாடி போய் நிற்க வேண்டியது வரும். இதைத்தான் வ இலைக்க நுஷூர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த துஆ நம்ம காலை நேரத்தில் ஓத வேண்டிய துஆ. அப்ப இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூது வ இலைக நுஷூர் அப்படின்னு சொல்லிட்டு ஓதணும். இப்ப கமான், யார் இந்த துஆவை உடனே வந்து டக்குன்னு வந்து சொல்றாங்க? மாஷா அல்லாஹ். இஃப்ராஸ் வாங்க, கமான். வெயிட் கமான். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். டைம் கம்மி. மார்னிங் துஆ. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா, இது மார்னிங்கானது. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்சைனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைஹி நுஷூர். மாஷா. We enter the morning and we enter the evening and we live and we die and to you is the final return. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ், அழகா இப்ராஸ் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். மாஷா அல்லாஹ். ஓகே, இது காலை நேரத்தில் ஓத வேண்டியது. இவன் மாலை நேரத்துக்கு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் போயிடுவோம். பிஸ்மில்லாஹ்.